அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். நீங்க நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்ட் அப்படின்னு நிறுவனம் வந்து அவங்களோட ஒரு சில பைக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அலாய்வில் வந்து ஆப்ஷனலா கொடுக்க போறாங்க. அதை பத்தின சில தகவலை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். புது ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பல பேரோட விரும்பப்பட்ட பைக் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய காலகட்டத்தில் வந்து இன்றைய காலகட்டம் வரையுமே வந்து நல்ல விற்பனையக்கூடிய ஒரு பைக் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ராயல் என்ஃபீல்ட் அப்படின்ற பைக்கை பற்றி நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா அந்த பைக்கோட லெட்ரோ லுக்காக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த பைக்கில் போனால் ஒரு கம்பீரமான லுக் கிடைக்கும் அப்படின்றது வந்து பல பேரோட நம்பிக்கையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் சில டிஸ்அட்வான்டேஜ் இருந்துட்டு தான் இருந்தது. இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல். இந்த வீல் பொறுத்தவரை வந்து ஃபோக்ஸ் வீல் தான் கொடுத்துருக்காங்க, அலாய் வீல் கொடுக்கல. இன்கேஸ் வந்து பஞ்சர் அடிச்சு அப்படின்னா கூட வந்து டியூப் டயர் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம அதை ஓட்டிட்டு போக முடியாது, பஞ்சர் ஷாப் வரையும் தள்ளிட்டு தான் போக முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட வெயிட் அதிகம். இதனால வந்து ஒரு பெரிய சிரமமாகவே இருக்குது அப்படின்னு வந்து பல பேரால் வந்து ஒரு கருத்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்ஸ் வீல் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு சில பைக்ஸில் வந்து அலாய் வீல் கொடுத்துருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டோட தண்டர்பேர்ட் 350X அப்புறம் தண்டர்பேர்ட் 500X அப்படின்ற இரண்டு பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அலாயில் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலுமே வந்து அது பலருக்குமே வந்து திருப்தி அளிக்காத விஷயமாவே இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா அவங்க அலாயில் கொடுத்த இரண்டு பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கூசர் டைப் பைக். இதனால வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து விற்பனையாகல அப்படின்னு சொல்லலாம். இதே பக்கம் இதுமாதிரி இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு வந்து அவங்க 4 பைக்கில் வந்து இப்போதைக்கு வந்து அலாயில் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது என்ன பைக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350 அப்புறம் வந்து 500 அப்படின்ற இரண்டு பைக்லையும், அப்புறம் ராயல் என்ஃபீல்டோட நார்மல் வெர்ஷனான தண்டர்பேர்ட் 350 அப்படின்ற ஒரு பைக்லையும், தண்டர்பேர்ட் 500 அப்படின்ற ஒரு பைக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அலாயில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 பைக்லையுமே வந்து அலாயில் பொறுத்தவரை வந்து ஃபோக்ஸ் அலாயிலே கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து அந்த ரெட்ரோலுக்கு மாறக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பைக்லையுமே வந்து ஒரு ஃபோக்ஸ் அலாயிலே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அலாயில் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து உங்களுக்கு வெப்சைட்டோட அக்சசரிஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து இந்த 4 பைக்கில் வந்து எந்த பைக் வச்சிருந்தாலும், அதாவது வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து கிளாசிக் 350 அப்புறம் 500 இல்லை அப்படின்னா தண்டர்பேர்ட்ல வந்து ஒரு நார்மல் வெர்ஷனில் 350 மற்றும் 500 இந்த 4 பைக்கில் வந்து நீங்கள் எந்த பைக் இப்போதைக்கு வச்சிருந்தாலும் இதில் வந்து நீங்கள் அலாய்வில் மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த அலாய்வில் வந்து நீங்கள் ராயல் என்ஃபீல்டு மூலியமாக வந்து வாங்கி மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரல, இந்த பைக் வந்து எப்படி வாங்குறது, இப்போ வந்து ஷோரூமுக்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு அலாய்வில் ஆப்ஷனாக கொண்ட இந்த 4 பைக்குமே வந்து மகாராஷ்டிராவில் இருக்க டீலர்ஸில் மட்டும் தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில வாரங்களில் வந்து தமிழ்நாட்டுக்கும் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை இப்போ என்கிட்ட வந்து இப்போ இந்த 4 பைக்கில் ஒரு பைக் வந்து இப்போதைக்கு இருக்குது, இப்போ நான் வந்து அலாய்வில் மாற்றிக்க முடியுமா ஃபோக்ஸ் வீல்ல இருந்து அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாற்றிக்கலாம். உங்கள் ஏரியாவில் உள்ள ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் மூலியமாக வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அடுத்து இந்த பைக்கோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலாய்வில் ஆப்ஷனாக கொண்ட இந்த 4 பைக்கோட விலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்குமே வந்து ஆல்ரெடி இருக்க எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் விலையோட ஒரு 10,000 வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அது நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.